மரணத்தை கண்டு நடுங்கியவர்கள் மரணத்தை ஜெயிப்பவரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டனர். மரணத்தை கண்டு நடுங்கியவர்கள் மரணத்தை ஜெயிப்பவரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டனர். எல்லோருக்கும் மரணம் ஒரு நாள் சம்பவிக்கும் என்பதை மறந்தார்கள் போலும். எல்லோருக்கும் மரணம் ஒரு நாள் சம்பவிக்கும் என்பதை மறந்தார்கள் போலும். மரணத்தை அருகில் கண்டவர் இருவர். ஒருவர் இயேசுவுக்கே உபதேசம் கொடுக்கிறார். இன்னொருவர் இயேசுவின் உபதேசத்தால் தொடப்படுகிறார். ஒருவர் இயேசுவை நியாயம் தீர்க்கிறார். நியாயாதிபதியாம் இயேசுவையே நியாயம் தீர்க்கிறார். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் ரட்சித்துக்கொள், எங்களையும் விடுதலையாக்கு. மற்றவன் தன்னை நியாயம் தீர்க்கிறான். இயேசுவின் வார்த்தையால் தொடப்படுகிறான். ஒருவனின் குற்றக்கணைகள் இயேசுவை அமைதியாக்குகின்றது. மற்றவனின் அமைதி கலந்த விண்ணப்பம் இயேசுவின் அமைதியை கலைத்தது. இயேசு தன் வாயை திறந்தார். வந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு. எவருமே எதிர்பார்த்திராத மாபெரும் இறை வாக்கு. மார்பிலே சாய்ந்த சீடனுக்கும் கருவிலே சுமந்த தாய்க்கும் கூட இந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்கவில்லை. மார்பிலே சாய்ந்த சீடனுக்கும் கருவிலே சுமந்த தாய்க்கும் கூட இந்த மாபெரும் பாக்கியம் கிடைக்கவில்லை. அது மாபெரும் இறைவாக்கு. என்ன அது? இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். உலகத்தின் கடைசி, அதற்கு பிறகு என்று அல்ல, ரைட் நவ், டுடே, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். இது நமக்கு கற்றுத்தருகிற மிக முக்கியமான காரியம் என்ன? சால்வேஷன் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. மனிதன் ரட்சிக்கப்பட, மறுபிறப்படைய, மறுபடி பிறக்க, இயேசுவின் பிள்ளையாய் மாற எந்த முயற்சியும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதன் எந்த முயற்சியினாலும் அது சம்பாதிக்க இயலாது. அது ஆண்டவருடைய ஈவு. எனவேதான் எபேசியர் 2:8 பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இன்று அநேக சபைகள் ரட்சிப்பையே வியாபாரமாக்கி விட்டார்கள். எங்களுடைய சபையில் இவ்வண்ணமாக ஞானஸ்நானம் எடுத்து, இவ்வண்ணமாக பாதங்களை கழுவி, இப்படியெல்லாம் நீங்கள் தொழுகை செய்தால்தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ரட்சிப்பை வியாபாரமாக்கி விட்டார்கள். ஆனால் சிலுவையிலே பக்கத்தில் நின்ற குற்றவாளி, தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளி, தன் குற்றத்தை உணர்ந்த போது, இயேசுவை நோக்கி பார்த்த போது, அவருக்கு இடையில பாஸ்டர் கிடையாது, பிரதான ஆசாரியன் இல்ல, யாருமே இல்ல, டைரக்ட் இயேசுவை நோக்கி ஒரே ஒரு ஜெபம், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளும், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அந்த வாக்கியம் அவர் ஒருவருக்கு மட்டும்தான். அவருக்கு முன் யாருக்கும் கிடைத்ததில்லை, அவருக்கு பின் யாருக்கும் கிடைக்க போவதும் இல்லை. மிக பெரும் பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஒருவேளை அவரை எல்லோரும் குற்றவாளியாக பார்த்திருக்கலாம். ஆனால் மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் இதயத்தை பார்க்கிறார். தன் குற்றங்களை உணர்ந்தவனை குற்றமற்றவனாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படிதான் நான் அநேகரை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பதற்கு இலக்கணமாக அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவின் இந்த வாக்குத்தத்தம் நமக்கு முன்னால் இன்று நின்று கொண்டிருக்கின்றது. கிரியைகளினாலும் அல்ல, நம்முடைய முயற்சியினால் அல்ல, கிருபையினால் விசுவாசத்தோடு ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அவருடைய ராஜ்யத்தில் அவரோடு ஆளுகை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.